ஒட்டுமொத்தம் அந்த சமத்துவத்துக்கான தலைவர், நான் சமத்துவத்துக்கான போராளி அப்படின்னு இன்றைய மேடையை அலங்கரிக்கிறார் விஜய். மண்டையில் இருக்க கொண்டையை மறைக்க முடியலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சொன்ன டைலாக் தான். அவன் தானே போன மீட்டிங்கில் சொன்னான். இப்போ அவன் மண்டையில் இருக்க கொண்டை தெரியுதா? இதுதான் கொண்டை. முதல்ல நான் ஒரே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதல்ல இது கிறிஸ்துமஸ் விழாவா இல்லை இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற விழாவா? மதசார்பற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்க. பல குழுக்களை சார்ந்த போதவர்களும் அங்கே மேடை இருக்காங்க. ஓட்டு வாங்கணும்ல? ஓட்டு வாங்கணும்ல சார்? இல்லை, எல்லா கட்சியும். ஆமாம் சார், ஓட்டு வாங்கணும்ல. அதுக்காக சார் நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன். நான் இயேசுநாதர் என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன், இயேசு கடவுளே கிடையாது. இயேசுவோட பேர்லாம் உச்சரிக்க முடியுமா சார்? அடிப்படையில் ஒழுக்கமே இல்லாதவன் நான் சொல்கிறேன். அதுக்கான சான்று, எக்கச்சக்கமான சான்று இருக்குது சார். அதுதான் சார். சார் அவன் ஒரு தற்கொலை இருக்கிறதுல ஒரு தற்கொலை பேசணும் தான் நீங்கள் சொல்லுங்கள். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் எதிராக ஒண்டர்ஃபுல். அவன் ஒண்டர்ஃபுல் 6 மணிக்கு ஒண்டர்ஃபுல் ஓட்டு பொறுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பச்சையான ஒரு விழா இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சங்கி விஜய், சங்கியோடு விஜயை முத்திர குத்துனீங்க. இன்னைக்கு நான் சங்கி இல்லை சங்குன்ட்டாரா? ஒட்டுமொத்தம் அந்த சமத்துவத்துக்கான தலைவர், நான் சமத்துவத்துக்கான போராளி அப்படின்னு இன்றைய மேடையை அலங்கரிக்கிறார் விஜய். எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை சார், நம்ம சங்கின்னு சொன்னோம். நான் சங்கி இல்லை பங்குன்னு இருக்காரு. இப்போ நம்ம வடிவேல் மாதிரி பாட்டு பண்ணுவோம், சங்கி பங்கி சங்கி மங்கியா அது மாதிரி சங்கி பங்கி அப்படின்னு பாட்டு பாடுந்தான் சார். எப்படி தான் சார் மண்டையில் இருக்க கொண்டையை மறைக்க முடியலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சொன்ன டைலாக் தான். அவன் தானே போன மீட்டிங்கில் சொன்னான். இப்போ அவன் மண்டையில் இருக்க கொண்டை தெரியுதா? இதுதான் கொண்டை, ஒரிஜினல் கொண்டை இதுதான். அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் தான் சொல்கிறேன் சார், நம்ம இங்கே பாரபட்சம் நமக்கு கிடையாது சார். எந்த நமக்கு இறை நம்பிக்கையும் கிடையாது, நமக்கு மத நம்பிக்கை, சாதி நம்பிக்கை எதுவுமே கிடையாது. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காவி, இப்போ முன்னாடி பாவாடைகள், அவ்வளோதான். இப்போ பாவாடைகளோடு உட்காந்துருக்குற, அவ்வளோதான். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காவிகளோடு உட்காந்துருக்குற, அவ்வளோதான். யார் இதை தாண்டி யார் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சமத்துவ விழான்னா இது முதல்ல நான் ஒரே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதல்ல இது கிறிஸ்துமஸ் விழாவா இல்லை இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற விழாவா? இந்த கிறிஸ்துவ மதத்தில் ஞானஸ்தானம்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? இந்த கிறிஸ்துவ மதத்தை அவர் ஏற்கனவே எடுத்துட்டார் சார். அவர் எடுத்துட்டாரா நமக்கு தெரியாது. சரி, நாங்கள் சார் விஜயை பற்றி பல தகவல் இருக்குது சார். ஜோசப் விஜய் இந்த வருஷம் அப்படியே இருக்குன்னா சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு அவங்க அம்மாவுக்கு. கொரட்டூரில் வாங்க காட்டுற கூட்டு போய் அந்த டாக்குமெண்ட் வேணுமா உங்களுக்கு? அவர் பேரில் அந்த லேண்டு எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது. ஜோசப் விஜய்னே இருக்குது. ஆனால் சாய்பாபா கோயிலை கட்டி சம்மந்தம் இல்லை சார். சார் நான் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்து காட்ட சொல்லுங்கள். ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்து காட்ட சொல்லுங்கள். நீ போய் அவங்க போய் உட்காந்துக்கிட்டல, உன்னை நீ உன்னை ஒரு கிறிஸ்தவனா நீ பார்த்தீங்கன்னா தெரிய வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, யார்? நம்ம எச்ராஜா, கந்தன்மலை கதாநாயகன் எச்ராஜா சொல்லி தான் ஜோசப் விஜய்னு நமக்கு தெரியும். அது முன்னாடி வெறும் விஜய் தான் தெரியும். அங்கே ஏகப்பட்ட கலப்படங்கள் இருக்குது சார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்கிறான். சமத்துவம் என்பது சமமாய் நடத்தப்படுவது அல்ல, சம வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வது. சம வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும். இங்கே சம வாய்ப்பு எங்கே இருக்குது? இப்போ நீ சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிற, ஒரு சர்ச்சு, ஒரு மசூதி காட்டிடா பார்க்கலாம். நான் பேசுறதே நிறுத்திடுறேன். சாய்பாபா கோயிலுக்கு அது இந்து கோயிலாக தானே அறியப்படுறது தானே. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. சாய்பாபாவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நம்ம அந்த கதைக்குள்ளே போகணும். ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு போகிறவங்க யார்? கிறிஸ்தவர்கள் போகிறாங்களா அல்லது முஸ்லீம்கள் போகிறாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. அவர் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர். அந்த கதைலாம் வேணாம். ஆனால் இன்றைக்கி அந்த நீர் பார்த்தீங்கன்னா விஜய் சமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சம வாய்ப்புகள் நீங்கள் பகிர்ந்து கொடுக்குறீங்கன்னா, எங்கே சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கீங்க, எங்கே மசூதி கட்டி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள். சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்கீங்க.
சார், அது தெரியும். இன்னைக்கு மேடையில் மதசார்பற்ற சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காங்க. பல குழுக்களை சார்ந்த போதவர்களும் அங்கே மேடையில் இருக்காங்க. ஓட்டு வாங்கணும்ல, ஓட்டு வாங்கணும்ல சார். இல்லை, எல்லா கட்சியும் ஆமாம் செய்யணும் ஆமாம் சார், ஓட்டு வாங்கணும்ல. அதுக்காக சார் நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன். நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன். நான் கேட்குற ஒரே கேள்வி தான். இப்போ இவன் பேசுகிறான்ல, நான் பாரபட்சமாக பேசுகிறேன். இப்போ நீ பேசுகிறல்ல, பொங்கல் இப்போ யாரோட கொண்டாடினேன்? இனிமேல் பொங்கல் யாருடைய பண்டிகை சார்? பெரும்பான்மை இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் சார். அடுத்த மாதம் உழவர் திருநாளாக இருக்கட்டும், ஆனால் உழவர் திருநாளாக இருக்கட்டும், ஆனால் வந்து பொங்கல் என்பது பெரும்பான்மை இந்துக்கள் கொண்டாடக்கூடிய வந்து பண்டிகை. கீர்த்தி சுரேஷோட போய் கொண்டாடினேன். உண்மையா இல்லையா? எடுத்து காட்டுவா, உங்களுக்கு ஆதாரம் காட்டுவா, ஆதாரம் காட்டுவா. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இருக்கும் சார். சார், கட்சி தொடங்கின பிறகு தான் தனி விமானத்தில் வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போகிறாரு, த்ரிஷாவோட. அதுக்கப்புறம் சூட்டோட சூடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தலைப்பொங்கல் அவரோட சேர்ந்து கொண்டாடுறாரு. கோச்சிக்கு போகிறானுங்க, கொண்டாடுறான்னு போட்டுங்க வேணா, அவங்க ஆளுங்க கோச்சிக்கு போகிறானுங்க. கீர்த்திக்கு தானே சார் தலைப்பொங்கல். ஆனால் அந்த தலைப்பொங்கல் உனக்கு என்ன வேலை? ஒரு கெஸ்ட்டாக போயிருப்பார் சார். கெஸ்ட்டெல்லாம் கிடையாது. நீ பொங்கல் கொண்டாடினியா, தீபாவளி கொண்டாடினியா? நான் கேட்குற ஒரே கிறிஸ்துமஸ் விழாவில் நீ கலந்துக்கிற சார், பொங்கல் விழாவில் நீ கலந்துக்கிட்டியா? தனிப்பட்ட வந்து அவங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து தனிப்பட்ட ஒரு நடிகையோட போய் நீ வந்து கும்மாளம் போகிறதுக்கு நீ போன. உண்மை இது, உண்மை. தீபாவளி கொண்டாந்து காட்டு, விநாயகர் சதுர்த்தி கொண்டாந்ததை காட்டு. இப்போ புரியுதுங்களா? போன வாரம் பெரியார், இந்த வாரம் இயேசுநாதர், அடுத்த வாரம் யாரா? என்ன சார், மோடியோடு ஒப்பிட்டு சார்? ஆமாம் சார். சார் இருக்கிற பேச சார், எந்த கட்சி சார் இது பாரபட்சம்? அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன். பெரும்பான்மையினருடைய விழாவில் நீங்கள் பங்கேற்க மாட்டீங்க. ஆனால் அந்த மைனாரிட்டி ஓட்டை பொறுக்கிறதுக்கு மட்டும் தேவை. நேராக போய் நான் சரிங்கன்னா கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லி, அதுவும் ஊருக்கு முன்னாடி யாரும் மற்றவங்க யாரும் அந்த கிரெடிட் எடுத்துடக்கூடாது. இது ஓட்டு பொறுக்கிறது நம்ம முதல்ல போய் பொறிக்கணும். முதல்ல வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாதுன்ட்டு சிறுபான்மையினர் மதிக்கிறதுன்றது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது தவறுன்னு சொல்ல, அவங்கள உணர்வுகளை மதிக்கணும் தான். ஆனால் பெரும்பான்மையினரை புறக்கணிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நான் கேட்க, இதே வந்து பொங்கல் விழா கொண்டாடிந்தார்னா நான் அதை பற்றி பேச மாட்டேன். தீபாவளி கொண்டாடிந்தார்னா நான் அதை பற்றி பேச மாட்டேன். விழா எடுத்திருந்தேன். அல்லது விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடினா அதை பற்றி நான் பேச மாட்டேன். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிந்தார்னா நான் அதை பற்றி கேட்க மாட்டேன். இப்படி வந்து பல இந்துக்கள் பண்டிகை இருக்கும்போது, அல்லது பெரும்பான்மையினருக்கு வந்து கொண்டாடக்கூடிய வந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் புறக்கணிச்சுட்டு அப்புறம் கிறிஸ்துமஸை பிடிச்சி தொங்கிக்கிட்டீங்க. சரி, அப்படின்னா அந்த கிறிஸ்துமஸ் யாருக்கு அது? உங்களுக்கு ஏதோ ஞானஸ்தானம் கொடுக்காம வர அத்தனை பேர் அத்தனை பாவாடையும் அங்கே என்ன பேசிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து விஜய் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், அரசியல் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. கிறிஸ்துமஸ் மேடையா அது அரசியல் மேடையா? ஆனால் ஒருத்தரை மட்டும் பாராட்டணும் சார், கரெக்டாக பேசுகிறான், அருமையாக பேசுனார். அந்த ஆள் மட்டும் சூப்பராக சொன்னார். விஜய்கிட்ட பார்த்தே சொன்னார், விஜய் முகத்தை பார்த்தே சொன்னார், குடும்பத்தை பார்த்துங்க சொன்னாரா இல்லையா? குடும்பத்தை பேணி பாதுகாத்துங்க, குடும்பத்தோட நலன் பார்த்துங்க. ஜீவன்களை வாழ வைத்தவர் இயேசு. ஆமாம், அந்த வகையில் விஜயை பார்த்துருக்காரு சார். இயேசு குடும்பத்தோடு ஒன்றிணைஞ்சு தான் இங்கே பல பேர் வந்து உடனே நான் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராகணும்னு சொல்லி போய் பேச போகிறாங்க. நான் மதங்களை கடந்தவன், சாதிகளை கடந்தவன், அப்படி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இது யதார்த்தமான நிலை. என்னை பற்றி தெரிந்தவங்களுக்கு தெரியும். நான் ஒன்று மட்டும் தான் சொல்வேன். இயேசுநாதர் கடவுளே கிடையாது. இயேசுநாதர் என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன், இயேசு கடவுளே கிடையாது. எப்படி வந்து ஒரு நீங்கள் 1000 சொல்லிக்கலாம், அவருடைய பிறப்பை வச்சு அதை வச்சு எதை சொல்லலாம், என்ன வேணும் சொல்லலாம். எனக்கு அதில் இயேசுநாதர் வந்து கடவுள் கிடையாது, புரட்சியாளர். எப்படி வந்து ஒரு சாக்ரட்டிஸ் எப்படி வந்து ஒரு புரட்சியாளரோ, எப்படி வந்து ஒரு பெரியார் ஒரு புரட்சியாளரோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்க அத்தனை புரட்சியாளர், சேகோரா எப்படி ஒரு புரட்சியாளரோ, எப்படி கார்ல் மார்க்ஸ் எப்படி ஒரு புரட்சியாளரோ, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அங்கே இருக்கிற ஆட்சியாளர் சொல்லிட்டான், நம்ம ஆட்சியை கவுக்க வந்துட்டான்டா இவன் சொல்லிருக்கேன்னா அவர் வந்து சிறுவையில் அரைஞ்சாங்க. அவ்வளோதான் மேட்டர். சேகோராக்கு ஒரு தனி பார்வை இருக்குது, என் பார்வையில் சார் உலகம் முழுவதும் இயேசுவை கடவுளாக பார்க்கட்டும். நான் சொல்கிறேன், இயேசு வந்து ஒரு புரட்சியாளர், நோ டவுட், புரட்சி தலைவர். இது புரட்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி செய்தால் வந்து ஒரு தலைவர், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு பிறகு வந்து அவர் சிறுவையில் அறையப்பட்டது இதெல்லாம் வந்து நாம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை இறுக்கி மூடிக்கல சார், நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து மடைமாற்ற வேலைகள் உலகம் முழுவதும் நடக்குது. அப்படி தான் இது அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம.
நீங்கள் தாவேக தொண்டர்களை பார்த்து தற்குறிக ஒழுக்கம் கேட்டவங்கலாம் பேசுனீங்க. இன்னைக்கு மேடையில் ஒரு போதகர் வந்து இது மாதிரியான ஒழுக்கமான கூட்டத்தை நான் பார்க்கல, விஜய் மாதிரி ஒரு ஒழுக்கமான தலைவரை நான் பார்க்கலன்னு ஒரு குறிப்பிட்ட ஒன்று சொல்லுவேன் நான். இதுதான் சேகோரா கிட்ட 3 மதங்கள் மட்டுமே பேசுவோம். இந்த 3 மதங்களில் ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய மதங்கள் இந்த 3 மதங்களில் எது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ தனிப்பட்ட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்படி வச்சு பேசாதீங்க. ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய மதம் கேட்டால் அது முதல்ல வந்து இஸ்லாம் தான். முஸ்லீம் அதாவது கேட்டால் இஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கம் தான் ஒழுக்கத்தை வந்து பின்பற்றுறது. ஆனால் அது எவ்வளோ பேர் பின்பற்றுறாங்கன்றது தெரியாது. அங்கே நடக்கிற சம்பவத்தை வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினிமாக்காரங்க பண்ணுற மாதிரி அவன் குண்டே அவன் தான் தயாரிக்கிறான், குண்டே அவன் தான் வைக்கிறான் அப்படின்லாம் சொன்னால் அதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் தான் ஒழுக்கத்தை வந்து முதல்ல போதிக்கிறது. மனிதனுக்கு அடிப்படை ஒழுக்கத்தை போதிக்கிறது வந்து ஒன்று. 2வது வந்து கிறிஸ்தவ மதம். 3வது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதம். நான் சொல்கிறேன், எனக்கு 1000 பிரச்சனைகள் வந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு என்ன வேணால் சொல்கிறேன். ஆனால் இருக்குது. ஆனால் நான் யார்? நான் மதங்களை கடந்தவன். அதனால் நான் என் பார்வை அப்படி இருக்குது. நான் மதங்களை கடந்தவன். நான் எந்த மதத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து குல்லா போட்டிங்கனாலும் நான் போட்டுப்பேன். அது தூக்கி வீசி ஐயோ அப்படி வீசி எறிய மாட்டேன். விபூதி வச்சாலும் ஐயோ நான் தொடங்க மாட்டேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ அடையாளமாக நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலுவையை நீங்கள் போட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஐயோ தூக்கி எறிய மாட்டேன். எனக்கு எது பொருள்படுதோ வந்து இப்போ அன்பின் அடையாளமாக எது ஒன்று கயிறு கட்டி தான் சொல்கிறாங்க. இல்லை இந்த பச்சை கயிறு கட்டி இந்த முதல்ல இதை முடிச்சிடறேன். இந்த பச்சை கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து இந்த வளையம் வந்து எதுக்குன்னு கேட்குறாங்க சில பேர். இந்த வளையம் எதுக்கு போட்டிருக்கீங்க? இது வந்து உங்களை தோற்றத்தையே கெடுக்குது அப்படின்னு சொன்னேன். இது நண்பர் ஒருத்தர் வந்து ப்ரெசன்ட் பண்ணார். அவரே போட்டு விட்டார். சரி நான் போட்டுக்கிட்டேன். உங்களை போன்ற ஒரு நண்பர் தான், அது இருக்கட்டும்னு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கயிறு இது என் மனைவி கட்டினாங்க. பல பேர் நினைக்கிறான்னு கேட்டால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த ஜாதி அதனால தான் நீங்கள் இந்த கயிறுக்கு வந்து ஜாதி இருக்குன்னு தெரியவே தெரியாது. இல்லைன்னா சொல்கிறாங்க கேட்டால் வந்து ட்ரங்கன்கள்லாம் வந்து கயிறு கட்டிட்டாங்கன்னா குடிக்க மாட்டாங்க, அது கட்டிக்கிட்டேன். இது என் மனைவி வந்து எனக்கு கட்டினது. எவ்வளோ நாள் மக்கி போகாமல் இருக்குதோ அது வரைக்கும் இருக்கும். மக்கி போய் அறுந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். மறுபடியும் கட்டினா வந்து கட்டிப்போம், இல்லைனா விட்டுருவோம். நான் தாலி கட்டினேன், நம்ம கட்டின சார் நான் கட்டின தாலியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக வாழ்க்கை முழுவதும் சுமக்கும் போது தத்தனோண்டு கயிறு இது கட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது அன்பின் அடையாளமாக ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி தான் அன்பின் அடையாளமாக நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம் சார். அதை தான் சார் இந்த மேடை வந்து அதை தான் பேசுது. விஜய் ஒரு சமத்துவ போராளி, விஜய் ஒரு மத சார்பற்ற ஒரு மனிதர், விஜய் ஒரு நல்ல தலைவர், விஜய் ஒழுக்கமான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு புரிஞ்சுங்க சார். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் போய் ஒரு மேடையில் போய் உட்காந்துட்டாலே அவனுடைய அடையாளம் எல்லாம் மாறிடுமா சார்? நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மேடையில் போய் உட்காந்துட்டா உடனே வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் மாறிடுங்க. இப்போ நான் கேட்குறேன், இவர் இதில் போய் இங்கே போய் உட்காந்த உடனே இவர் என்ன செய்வார்? இவர் அப்படியே வந்து இயேசுநாதராக மாறிடுவாரா? நான் கேட்குறேன், இயேசுவோட பேர்லாம் உச்சரிக்க முடியுமா சார்? அடிப்படையில் ஒழுக்கமே இல்லாதவன் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கான சான்று எக்கச்சக்கமான சான்று இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அங்கே உட்காந்துருக்கிற பல பேருடைய ஃபைலை என்னால் புரட்ட முடியும். எங்கே அந்த மேடையில் உட்காந்துருக்கிறவுடைய ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய ஃபைல், அந்த பாவாடைகள் இருக்குல்ல, அத்தனை பேரும் தெரியாதரமாக ஒரு அம்மா பாவம் வந்து உட்காந்துட்டாங்க. யார் அந்த பிரம்மகுமாரிகளுடைய அந்த அமைப்பு வந்து அவங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சன்னியாசம் மேற்கொண்டவங்க, அவங்க மதிக்க தகுந்தவங்க. அவங்கெல்லாம் வந்து விஜய் பக்கத்தில் உட்காரவே கூடாது. உண்மையாக சொல்கிறேன், தப்பாக நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு போகிறீங்க. அவங்கெல்லாம் வந்து யாருமே நான் சொல்கிறேன், நான் அது எந்த மதத்தில் சார்ந்தவங்க சொல்கிறேன். விஜய் பக்கத்துலலாம் வந்து ஒரு பொம்பளையாக உட்கார முடியாது சார். முதல்ல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனாமத்தாக வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோ ஒழுக்கமானவர், உத்தமர், நல்லவர், அவருக்கு வந்து ஒரே வானத்தை 2 வில்லா வளைக்க வந்து வானவில்லை 2 உடைக்க வந்துட்டாருன்றான். நம்மனா பைத்தியமாக நம்ம ஒழுக்கம் கட்டவன்ற நான் அக்மார்க்கு ஒழுக்கம் கட்டுவேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயேசுவும் விஜயும் ஒப்பிட்டு பேசுறாங்க சார். அதுதான் தவறு. ஒண்டர்ஃபுல் சார், அதுதான் சார். அவன் ஒரு தற்குறி, அது இருக்கிறதுல வந்து ஒரு தற்குறி பேசணும் தான் நீங்கள் சொல்லுங்க. ஒண்டர்ஃபுல் எதிராக ஒண்டர்ஃபுல். அவன் ஒண்டர்ஃபுல் 6 மணிக்கு ஒண்டர்ஃபுல் எது இல்லை ஒண்டர்ஃபுல் அறிவு கட்டணும்ல. அவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெளிகிறான். வந்து இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா, நீங்கள் எப்படிலாம் என்னை புகழ்ந்து தள்ளுறீங்களே அப்படின்னு வந்து கிறிஸ்மஸ் விழாவில் வந்து பேசுகிற 4 வார்த்தை சார், 2 வார்த்தை சார், 2 வார்த்தை ஜீசஸ் கிறிஸ்டோட வார்த்தை. நான் சொல்கிறேன், நான் எல்லா மதங்களையும் கடந்தவன் நான் சொல்கிறேன்.
படித்து தரேன். நான் எத்தனையோ நாட்களில் நான் படிக்காத இந்த பைபிளில் எவ்வளோ நம்ம நீதிமொழிகள் அவ்வளவும் படிச்சிருக்கேன். நான் எவ்வளவோ இருக்குது. 2 நீதிமொழியை எடுத்து நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் நீதிமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 லைன் படிச்சிருக்கலாம். பைபிள் கொண்டு வர சொல்லி 2 லைன் படிச்சிருக்கலாம். அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் சார். என்ன சொன்னார்? நம்மலாம் ஒரு நம்ம இனம், நம்ம நல்லிணக்கம், இதெல்லாம் ஒரு பேச தெரியல சார் அவனுக்கு. சார் என்னதான் பேசுனா நம்ம ஊரு நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம அன்பு. இந்த சமூகத்தில் ஒரு ஷேரிங் என்ன சார்? சரி, இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? நம்பிக்கையான விஷயம், நல்ல விஷயம், நல்லொழுக்கம், இதெல்லாம் வந்து ஒழுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க அவன் சொல்லாத சொல்லி கிடக்காதீங்க. அவன் சொன்னது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், இது 2 தானே, தாய் பாசம் நாய் பாசம் அப்படின்னா. சார் சும்மா வந்து பேசுனுங்க. ஏன்னா வந்து ஒரு மேடை, அருமையான மேடை, அவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வந்திருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. முன்னாடி அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, டிவி முன்னாடி அவ்வளோ பேர் உட்காடுறாங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நானும் சொல்கிறேன், நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுடா. மரம் பண்ண மாதிரி வந்து உட்காந்துட்டு நீ என்ன பேசுன? ஏதாவது ஒரு பேச்சு பைபிளில் ஒரு கதை சொல்லியிருக்குன்னு, சரிடா அந்த கதையாக சொல்லுவான்னு பார்த்தா அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கதையை ஒன்று சொன்னேன். சரி, அந்த ராஜாவை யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நீ அவங்களே சொல்கிற. பைபிளில் வந்து நீ படின்னு சொல்கிற. நீ படிச்சுட்டு வந்தியா? பைபிளில் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் படிக்காதவங்க படிங்க. நீ என்ன படித்த அதை சொல்ல 4 லைனு. நீதிமொழியில் 2 லைன் சொல்ல முடிஞ்சுதா சார் அவனால்? நான் கேட்குறேன், 2 லைன் படிக்க முடியாது சார். ஆனால் பைபிள் கொண்டு வர சொல்லி கூட படிச்சிருக்கலாம் சார். நான் கேட்குறேன், விஜயனாவே குட்டி கதையில் ஸ்பெஷல். குட்டி கதையில் நீ கதையே சொல்லலையா? இப்போ இல்லை, அவர் தான் பைபிளில் இருக்க ஒரு கதையை சில சுருக்கமாக சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? ஒரு குடும்பத்தில் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரனை மட்டும் தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சு அனுப்பிச்சிடுறாங்க, வெளியவே அனுப்பிச்சிடுறாங்க. தொடர்ச்சி அடைக்கப்பட்டாரு. அந்த இளைஞன் வெளியே வந்து தன்னை ஆளாக்கிக்கின்னு அந்த ஒரு நாட்டோட இளவரசன் ஆக்குறான். அவங்கள ஒதுக்குனவங்களையே, அதாவது அவனை ஒதுக்குனவங்களே அந்த குடும்பத்தையும் அவன் கையில் தூக்கி பாதுகாக்கிறான். அந்த இடத்துல வந்து விஜய் இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு என்ன எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க, நான் நாட்டோட இளவரசனா மாறுறேன், இந்த நாட்டை அரசாள போறேன், அப்ப பாருங்க உங்களை எல்லாம் எல்லாரையும் நான் அரவணைக்கிறேன். இப்போ புரிஞ்சுச்சுங்களா? இவன் குடும்பத்தை வந்து ஒதுக்கலை, இவனை தான் குடும்பத்தில் ஒதுக்கியிருக்காங்க. சகோதரர் மட்டும் இல்லை, புள்ள, பொண்டாட்டி, பொண்ணு. சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் கேட்டுங்க, கவனமாக கேளுங்க. ஒரு குடும்பத்தில் 1000 கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம் சார். பர்சனலாக பேச நினைக்காங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் பர்சனலாக பேசவே இல்லை. ஒரு குடும்பத்தில் அதுவும் ஒரு தகப்பனுக்கு 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த பந்தம், அண்ணன் தம்பி மாமா மச்சான் இருக்கிற அத்தனை உறவுகளும் வந்து வெறுக்கலாம் சார். அம்மா அப்பா கூட இருக்கலாம் சார். 2 புள்ள 3 புள்ள இருக்குன்னா பாரபட்சமாக சொத்து கொடுக்கலாம். அதனால் அம்மா அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் ஒதுக்கலாம் சார். நீங்கள் பொண்டாட்டி கூட ஒதுக்கலாம் சார். பொண்டாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கணும் சொல்லி ஒதுக்கலாம் சார். ஆனால் ஒரு மகள் வந்து தந்தையை விட்டு கொடுக்க மாட்டான். எந்த சூழ்நிலையும் புருஷங்கிட்ட கூட வந்து ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். அப்பாவை சொன்னால் கோவம் வந்துடும். அப்பாவை தப்பாக சொன்ன அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள், நான் மகள்கள் சொல்கிறேன், மகன்கள்லாம் விரோதியாக இருப்பானுங்க, அது வேறு விஷயம். எப்படி இவன் வந்து எஸ்எஸ்சியை புறக்கணிக்கிறானோ அதே மாதிரி இவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் புள்ள புறக்கணிக்கிறான், அது வேறு. மகள் வந்து எந்த சூழ்நிலையும் மகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் தந்தையை வந்து யார் என்ன சொன்னாலும் தந்தையை விட்டு விலக மாட்டான். அப்படிப்பட்ட மகளே வந்து இவனை வந்து ஒதுக்கியிருக்கான்னா அப்போ எந்த அளவுக்கு இவன் ஒழுக்கம் கெட்டவன் பார்த்தேன். இந்த கதையை அவரோட குடும்பத்துக்கு சொன்னாரா இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு சொன்னார்? அதை நான் தான் சொல்கிறேன்னே, இவனுக்கு எதுக்கு சொன்னான்னு இவனுக்கே புரியாது. ஒரு கதை பைபிளில் 1000 கதை இருக்குது. பைபிளில் நீ எவ்வளோ கதைகள், நீ எந்த கதையை நீ சொல்ல வேணாம். நீ நீதிமொழியிலேருந்து 4 லைனு நீதிமொழியிலேருந்து எவ்வளோ இருக்குது தெரியுமா? இப்போ புரியுதுங்களா? இவனுக்கு அலையிறான் யார்? விஜய் வந்து அலையிறான் சார். பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ படித்தது ஞாபகம் வருது இப்போ எனக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? இது பைபிளில் வரக்கூடிய, எப்போ படித்தது 1-2 இருக்கலாம், ஆனால் அடிப்படை தான். பிரபஞ்சம் முழுவதும் தன்னை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? நீ என்னதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும்னு சொன்னாலும்
உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்புகிற ஒரு கூட்டத்தை வந்து கெடுத்து குட்டிச்சவராகி சீரழிச்சிட்டு இருக்கிற நீ. இதான் உண்மை. உன்னை நம்பியிருக்க, அதான் சொன்ன, நீ உலகத்தையே நீ ஆளணும் நீ நினைக்கிற. சார் யார் சார் வந்து ஆசைப்படல? நெப்போலியன் ஆசைப்படலையா? நெப்போலியன் வந்து நீங்கள் ஏதோ வந்து இதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. அந்த நெப்போலியன் நம்ம நடிகர் நெப்போலியன் நினச்சிடுறீங்க. நெப்போலியன் ஆசைப்படலையா? சொல்லுங்க. நான் நெப்போலியன் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டு இப்போ செட்டில் ஆகிட்டாப்புல போயிட்டு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸோட நெப்போலியன் வந்து உலகத்தையே வந்து ஆளுநாசம் அலைஞ்சாட்டார், உலகத்தையே. ஆனால் 2 பேருமே எப்படி செத்தானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் வயிற்று நோயில் செத்தான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டலாகி செத்தான். இதான் உண்மை. 2 பேருமே நோயில் தான் செத்தானுங்க. முதல்ல நீ என் நாட்டை ஆள்றதெல்லாம் இருக்கட்டும், உன்னை நம்பி வந்த தற்கூரி கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறான். முதல்ல ஒழுங்குபடுத்து. முதல்ல நீ குடும்பத்தோடு இணைஞ்சு வர்றது. அழகான ஒரு அறிவுரை சொன்னார் அந்த ஆள். யார்? சும்மா சொல்கிறாரு, ஜீசஸ் கால்லேருந்து வந்தவர் சொன்னார். இவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தது அவருக்கு. சரி கேட்டால் நீங்கள் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து, அப்போவே அப்செட் ஆகிட்டாங்க. இது பேச வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டான். யார்? பேச தெரியல சார் அவனுக்கு. நல்லா புரிஞ்சிச்சு, பேச தெரியல. அற்புதமான ஒரு மேடை. நீ வாழ்நாளில் நீ எப்பயாவது நீ பைபிள் படிச்சிருந்தீனாலே நீ நின்னாலே வந்துடும் அந்த வார்த்தைகள். அந்த பைபிளை நீ என்றைக்காவது படிச்சிருந்தீங்கன்னா, சார் நான் பைபிளும் படிச்சிருக்கேன், குர்ஆனும் படிச்சிருக்கேன், வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையும் படிச்சிருக்கேன். சரிங்களா? அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அவன் வேஸ்ட்டு. யார்? இந்த 3 புத்தகமும் அவன் இல்லை அவங்ககிட்டன்னு சொன்னால் அவன் வேஸ்ட்டு. நான் சொல்ல வருது என்னென்னா, அடிப்படையான விஷயங்கள், நீ தினம் பைபிளை படிக்கிற ஒரு அடிப்படையில் நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருந்தா, நீ வந்து அங்கே வந்து நிற்கும் போது மடை திறந்து வரணும். அப்படியே பைபிளில் நீ 2 தடவை சொல்லிட்டேன். படிக்காதவங்க படிங்க. நீ படிச்சதில்ல, கிழிச்சதில்ல பைபிளை படித்து 2 லைன், நீதிமொழியிலேருந்து 2 லைன் சொல்ல முடிஞ்சதா உன்னால்? என்னைக்கோ படிச்சது. இது பல வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த பைபிள் வாசனம். நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பிரபஞ்சம் முழுதும் தன்னை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதனால் லாபம் என்னன்றது உனக்காக சொல்லப்பட்டது. நீ ஆசைப்படுற. நம்ம இப்போ நீ பேசுனது என்ன? அங்கே வந்தும் பேசுனது என்ன? போன மேடையில் நல்ல வேலை இங்கே திமுக விட்டுட்ட. இது இங்கேயும் திமுக வந்து எடுத்துடலாம். இது இவனை கிழிக்கிறோமே, இங்கேயும் நம்ம பேசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. அடிப்படையில் நல்லா தெரியுது. வந்து பேசினவங்களில் ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டாரு குடும்பத்தை காப்பாற்று. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துமஸ் இது வந்து ஒரு சமத்துவ விழான்னு சொன்னீங்க. நீங்கள் சமத்துவத்துக்காக நீங்கள் சில பேரை கொண்டு வந்து சில பேர் உட்காந்து அந்த பிரம்மகுமாரிகள் சமாஜம் இதில் சில பேர்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிங்க. பேசினவங்க அத்தனை பேருமே நான் கேட்டேன்னா, ஒரு முட்டாள் தற்கூரியை உட்கார வச்சு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் அவங்க பேச்செல்லாம் இருந்து. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கூவினார்னு வச்சுங்க, தினத்தூர்லேருந்து வந்தவர் கொஞ்சம் அதிகமாக கூவினார். ஆனால் மற்றவங்க பேசுனது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா, உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி தான் பேசுனாங்க. இது உன்னை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயேசுநாதருக்கு ஒப்பிட்டுலாம் உன்னை யாரும் பேசவே இல்லை, பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. அப்படி பேசினால் அது கிறிஸ்துவ மதத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். அதை யாரும் செய்யவே இல்லை. கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் யாரும் இல்லை. இங்கே யாரையும் இழுத்து பேசவே இல்லை. அது சங்கிய கூட்டமாக இருக்கட்டும், எந்த கூட்டமாக இருக்கட்டும். ஆனால் உங்ககிட்ட வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்தவனா நீ அடையாளப்படுத்திக்கோ அல்லது இந்துவா அடையாளப்படுத்திக்கோ அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி நீயே மிக்சிங் தான், எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்சது தானே. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய உதாரணங்கள் எடுத்து நம்ம பேச முடியும். நான் வந்து நீ கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு கூண்டு அடைக்க விரும்பல. ஆனால் கிறிஸ்துவ விழாவில் நீ கலந்துக்கிற, சமத்துவ கிறிஸ்துவ விழா கொண்டாடுற நீ ஏன் சமத்துவ பொங்கல் கொண்டாடலன்றது தான் என் கேள்வி. ஏன் கொண்டாடல? கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடினேன். ஏன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடல? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, ஏன் போன வருஷம் செய்யலை? ஏன்னா தேர்தல் வருது, கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு வேணும், நம்ம ஓட்டை பொறுக்கி ஆகணும். அப்போ ஒரு 10 பொடி மேடையை போடு, சமத்துவ பொங்கல் விழான்னு பேரை வை, அங்கே வந்து நீ பேசு. அப்போ தான் கிறிஸ்தவ மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டெல்லாம் எங்கே போயின்னு இருக்குது? அங்கெல்லாம் அது வந்து திமுகவுக்கு போயிட்டுருக்குது. அப்போ அந்த திமுக அந்த ஓட்டை பிரிக்கணும். நம்ம வந்து கிறிஸ்தவ மக்கள் இதை விட ஒரு பச்சையான வந்து ஒரு கேப் மாதிரி தனம் ஏதாவது இருக்குமா? ஏன் போன வருஷம் கொண்டாடல? போன வருஷம் கிறிஸ்மஸ் வரலையாடா? போன வருஷம் கிறிஸ்மஸ் வரலையா? போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரலையா? போன வருஷம் தீபாவளி வரலையா? விநாயகர் சதுர்த்தி வரலையா? கிருஷ்ண ஜெயந்தி வரலையா? இப்போ புரியுதுங்களா? ஓட்டு பொறுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பச்சையான ஒரு விழா இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. இயேசு பிறந்தோடனே ஒரு ஒளி தோன்றுச்சு.
அதே போல இங்கேயும் ஒரு ஒளி தோன்றும் அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த ஒளி? அது விஜயோட வெற்றி ஒளியா? அது இருக்கலாம் சார், சூரியனை கூட இருக்கலாம். சூரியன் கிட்ட இருந்தால் ஒளி வரும். நான் அப்படி தான் பேர் சொல்லுவேன். பின்ன நான் வேறு தான் சொல்ல முடியும். உதயசூரியன் கிட்ட ஒளி வருதா இல்லையா? இருக்குதே பவர்ஃபுல் ஒளி எது சார்? நிலா கிட்ட இருந்தால், நட்சத்திரத்துக்கிட்ட இருந்தால், அல்லது சூரியன் கிட்ட இருந்தால்? நீங்கள் சொல்லுங்கள். நான் இதை சொல்லிட்டு நான் உடனே நீங்கள் 200 ஊப்பி நீங்கள் சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து எங்கேயும் அசைன்மெண்ட் நான் வாங்கலை. இன்றைக்கி வரைக்கும் நான் எங்கேயும் வேலை போகல. ஒரே வார்த்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். ஒளினா தாவேகாவின் ஒரு நம்பிக்கை, ஒரு நல்லிணக்கம், ஒளிக்கும் ஒரு ஒளி பிறக்குன்னு தாவேகா தொண்டர்கள் நம்புறாங்க சார். ஒளிக்கு தமிழக மக்களும் நம்புறாங்க. நம்புங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்காரு. ஒளி பிறக்குமா? ஒளி நான் சொன்னேன் திருப்பி நீங்கள் வந்து ஒளின்னு சொல்லாதீங்க. சூரிய ஒளி தானே சார் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லு. ஏன்னா நீங்கள் நிலான ஒன்றா சொல்லுங்கள் சார், உங்கள் நம்பிக்கை என்ன நான் ஒத்துக்கிறேன். அல்லது நீங்கள் வேறு நட்சத்திரம்னு சொல்லுங்கள். ஒளினா மிகையான ஒளி, உச்சபட்சமான ஒளினா என்ன? உதயசூரியன் ஒளி தான். புரியுதா சார்? அதை தான் ஒரு வேளை சொல்லிட்டு போகிறோன்னா நம்ம வேறு என்ன சொல்ல முடியும் சரிங்க? ஒளியை பற்றி நீ பேசலாமா? நீ பெரும்பகுதி இருட்டில் தான் இருக்கிற. உண்மை தானே இது? பெரும்பகுதி நீ இருட்டில் தானே இருக்க. ஒளியை பற்றி ஒளிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி நேற்று பார்க்குறோம், ஒளியும் காலத்துலேருந்து பார்த்துருக்குறோம் சினிமாவை. நாங்கள் இது தூர்தர்ஷனில் ஒளியும் காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். ஒளினா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த ஒளின்றத முதல்ல சொல்லு. ஒளி இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே சார், இருட்டில் தானே நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. மனிதர்களுடைய வாடையே படக்கூடாது, இது வெளிச்சமே படக்கூடாது, சூரியனே ஆகாது, இது சூரியனே பிடிக்காது, அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனால் படத்துக்கு மட்டும் டைட்டில் முதல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நிலாவே வாபா ஏதோ ஒரு இந்த நிலா பட்டிலாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது நிலா பற்றி நீ பாடி இருக்கிற அந்த பாட்டு சினிமா எல்லாமே சினிமா தான். அது அந்த ஒளி கூட சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் என்னை அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க வேறு பக்கமாக. நான் கேட்குறது ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நீ ஏன் வந்து போன வருஷம் கிறிஸ்துமஸ் விழா நடத்தலை? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. போன வருஷம் வரல. அப்போ தேர்தல் நேரம் நெருங்குது. அப்போ இதெல்லாம் பண்ணணும். இது அடுத்து நீ பாருங்கள், பொங்கல் விழா கொண்டாடுவாங்க, எழுதி வச்சுங்க. பொங்கல் விழா கொண்டாடுவோம் சார். அடுத்தது சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுவோம் பாருங்கள், எடுத்து வச்சுங்க. அப்புறம் இந்த காணொலியில் ஒருத்தர் சொல்கிறேன், அந்த அந்த ராஜ்மோகன் பாருங்க இந்த எஃப்ஐஆர் இல்லாமல் 1 மாதம் தலைமறைவாக இருந்தான் பாருங்க. அவனை அடக்கி வாசிக்க சொல்லுங்க. ரொம்ப ஓவராக கூவுற நாயே. போன வருஷம் நீ இவ்வளோ கூவுற இல்லைடா. போன வருஷம் ஏன் உன் தலைமை வச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூவலை? நீ ஒரு மேடையை போட்டு நான் கேட்குறேன், எவ்வளோ கூவுற நீ? இன்னும் ஒவ்வொருத்தரும் வந்து கூப்பிடும் போதெல்லாம் அப்படியே கிறிஸ்துவ இவனே முதல்ல அடிப்படையில் யார் இவனே அடிப்படையில் யார்? சீன பொண்ணுங்கிறானுங்க. அங்கே போய் நின்றுட்டு வந்து போயிருந்தா அங்கே அந்த விழா இருந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நடத்துகிறீங்க சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நடத்துகிறீங்க அந்த விழான்னு சொன்னால் நடத்துறீங்க சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்து வர்ணனை பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. அங்கே வந்து அந்த விழாவுக்கு வந்து பேசுகிறவங்கள விட நீ கூடுதல் நேரம் பேசணுமா வேண்டாமா? எல்லாருமே எதிர்பார்த்தாங்க 3 நிமிஷம். இது 3 நிமிஷம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எதுனா இது என்ன கான்ஃபிடென்ட்டு? என்ன கான்ஃபிடென்ட்டாக இருங்க? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. என்ன கான்ஃபிடென்ட்டாக இருங்க? இதை தவிர ஒன்றும் தெரியாது. எது கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அறிவுரை எதனா பேச தெரியல சார். ஒரு கிறிஸ்மஸ் பைபிளில் எவ்வளோ இருக்க மேட்ரு எடுத்து பேசணும்னா பேசலாம். மத நல்லிணக்கத்தை பற்றி பேசணும்னா எவ்வளோ பேசலாம். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் பார்த்தேன். இதை தான் பேசணும் வரான், நல்லா தெரிஞ்சு முகத்தை பார்த்தா இதை தான் பேசணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் வரல. அப்படி வந்து தான் கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகிடுச்சு. டோட்டலாக மறந்துடுச்சு. சரி வாண்ணா, இதோடு நம்ம முடிச்சுன்னு போயிடலாம். நீ இதில் அடுத்தவங்களை நெங்கெடுக்கிற. இவர் வந்து இதில் வேறு போன தடவை சொல்கிறேன், நான் எத்தனை நிமிஷம் பேசணும் நீ முடிவு நீ பேசவே இல்லைனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் சொல்லி அவர் போன மேடையில் பேசினார். அது சார் அதுதான் சார் சொல்லி பேசுனா இதை நான் தான் சொல்கிறேன். நீ எழுதி கூட எடுத்துன்னு வந்துடு, பேப்பரை கூட எடுத்துன்னு வந்துட்டு பைபிள் இருக்கிற 2 லைன் சார். ரொம்ப சிம்பிள் சார். பைபிளில் எவ்வளோ வாசனை சார். போகும்போது வரும்போது ஆட்டோவில் இருக்குது சார் செய்தி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எத்தனை முறை பார்த்துருக்கோம். நீ அதை மேற்கோள் காட்டியே பேசியிருக்கலாம். 10 நிமிஷம் பேசலாம். அதை மேற்கோள் காட்டி மட்டுமே, அந்த ஒரு லைன் மேற்கோள் காட்டி. இப்படி நீதி போதனைகள் எவ்வளோ சார். பைபிளை விட ஒரு நீதி போதனை சொல்கிறதுக்கு இருக்கா சார்? அந்த அளவுக்கு அவ்வளோ நீதி போதனைகள் இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது. அதை பற்றி பேசவே பேசாமல் வந்துட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 நிமிஷம் இருக்குமா? 2.5 அவ்வளோதான். இவர் ஏதோ பிடிக்கிட்டார் ஏதோ அதில் 3 தடவை சொல்லிட்டேன். படிக்காதவங்க படிக்காதவங்க நீ தானே படிக்கணும். நீ பைபிள் படிச்சிருந்தா ஏன் ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டியா? ஒரு கிறிஸ்துவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பைபிள் இருக்கிறது ஒரு 4 வரி எடுத்து படிக்கலாம். அப்போ நீ ஒரு தலைவன்.
ஆளணும்னு மட்டும் ஆசை இருக்குது உனக்கு. எது அது வேலைக்கே ஆகாது, வேலைக்கே ஆகாது. இன்று சமத்துவத்தின் நல்லிணக்க தலைவர், நேற்று தர்மத்தாயின் தவப்புதல்வர், இதை எப்படி பார்க்குறீங்க? எஸ்எஸ்சி தந்தை வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்க, தந்தைக்கெல்லாம் புதல்வர் தாய் தர்மத்தாய். அவர் வந்து பிச்சை எடுத்த தலைவராக அது தர்மத்தாய் இல்லை. தர்மத்தாயின் தவப்புதல்வன்னா அவனை தான் கேட்குறோம். யார் இந்த எஃப்ஐஆரில் இப்போ ஒரு மாதம் தலைமுறை வந்தான், அவனை தான் கேட்குறோம். அப்போ எஸ்எஸ்சி யார் கேட்குறான்? அவர் தவம் வந்து பெற்றுக்கலையா? இல்லை, அவர் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ போராடினாரு. இன்னும் நம்ம நிறைய அதே தர்மம் செய்கிறோம் ஒன்றும் கொடுக்கல சொல்லுவாங்க. அவன் தர்மம் செய்தது மட்டும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க சார், தயவு செஞ்சு. விஜய் தர்மம் செய்ததை ஒரு லிஸ்ட்டு போடுங்கன்ற நான், லிஸ்ட்டு போடுங்கன்ற நான். 65,000 பேருக்கு வந்து கண் பார்வை கொடுத்தவர்னு சொல்கிறாங்க அஜித்தை. ரஜினி செய்தது எவ்வளவோ சொல்ல முடியும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்தில். இவன் செய்ததை சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இவன் என்னென்ன செஞ்சுருக்கிறான்னு மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா ஊர் தாலியை அறுத்துட்டு இப்போ வந்து கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? எலெக்ஷன் நேரத்தில் பாவாடைங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு தானே இந்த கிறிஸ்துமஸ் விழா. நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பயமும் கிடையாது. பாவாடைங்கிட்ட இப்போ வந்து கையேந்த போகிறான், பிச்சை எடுக்க போகிறான். அந்த பக்கம் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து சங்கிகள்கிட்ட, இந்த பக்கம் பாவாடைங்கிட்ட பிச்சை எடுக்கணும். அதுக்கு ஒரு விழா. நீ உண்மையிலேயே கிறிஸ்துமஸ் விழா நடத்த நீ போன வருஷம் நடத்திருக்கணும், அது முந்தின வருஷம் நடத்திருக்கணும். இல்லை, இப்போ தான் உனக்கு சமத்துவம் தெரியுதா? இப்போ தான் உனக்கு சமத்துவம் தெரியுது. என்னன்னு நம்ம சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். கிறிஸ்துமஸில் என்னடா இருக்குது? ஜீசஸே வந்து பார்த்தீங்கன்னா சமமாக எல்லா மனிதருக்கும் வாழ்ந்த மனிதர் தான் நமக்கு வந்து வரலாறு சொல்லுது. அப்படி தானே பைபிள் சொல்லுது. அதில் என்ன சமத்துவம்? அதுதான் சமத்துவ கிறிஸ்துமஸே எனக்கு ஜீசஸோடைய வாழ்க்கையே எல்லாருக்கும் சமம் தானே சார். எல்லாருக்கும் குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு மட்டும் வாழ்ந்தார் அவர். உலகம் பொது மறை தானே சார். அப்புறம் என்ன பின்ன? அதுவே தப்பு. முதல்ல அது எதை செய்தாலும் சொன்னேன் நான். பொங்கல் விழா கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் அது சமத்துவ பொங்கல் சொன்னால் ஏழை பணக்காரன் பாரபட்சம் இல்லாமல். அதுவே கிறிஸ்துமஸில் இருந்து ஏழை பணக்காரன் பேச்சுக்கே இடம் கிடையாது. ஜீசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கருத்தியலை முன் வச்சு புரட்சி பண்ணவர் தான், புரட்சியாளர் தான் வந்து ஜீசஸ். அதை சொன்னால் இவங்களுக்கு பழப்பு வராது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஜீசஸை கடவுளாக செய்கிற வரைக்கும் தான் இங்கே பல பேருடைய பிழைப்பு ஓடும். இப்போ பாருங்கள், அரசியல் பிழைப்பு ஓடுதா இல்லையா? விஜய்க்கு ஓடுது இல்லை? இதே நீங்கள் ஜீசஸ் வந்து புரட்சியாளர் சொன்னீங்கன்னா அதை சொல்ல பயம். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு வந்து அடிப்படையில் வந்து புரட்சியாளர்கள்லாம் புரட்சியாளர். நன்றி சார். நன்றி சார்.